இன்ஃபினிட்டி. ஏன்னா அவருக்கு நேஷனல் அவார்டு வரப்போகுது. அவர் பிச்சைக்காரனா நடிக்கலைங்க, வாழ்ந்து காட்டியிருக்காரு அந்த படத்தில். கண்ணில் கலங்கி சிலையை பார்த்து அவர் நடிப்பு பார்த்து நேஷனல் அவார்டு மட்டும் எடுத்து சொல்கிறோம் ப்ரோ. தெலுங்கு இங்கிலீஷ் எதில் நினச்சாலும் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது, சும்மா நவுத்த கூட முடியாது உங்களால். இப்போ அஜித் விஜய் அடிச்சுக்கிற கும்பலில் நாங்களாம் தனுஷ் நடிச்சுக்கிறோங்க. சூப்பரான ஸ்டார், சூப்பரான கிடையாது சூப்பரானது. அவர் கொடுத்த காசு பாடி லாங்குவேஜ் தான் உழைச்சிக்கிறாரு கிடையாது. ஆனால் கருத்து சொல்ல தானே மெயின் ஒரு படத்துக்கு வேணும். விமர்சனம் ஆன்மீகம்னு எடுத்தா வேண்டுதலாக இருக்கும், நிறைவேற்றலாக இருக்கும், காரியம் அவர் தான் ஆன்மீகம். ஆனால் இங்கே பிச்சைக்காரன் தான். பஸ்ஸில் போகும்போது கூட பிச்சைக்காரங்களா இருந்தால் இறக்கி விட்டுருவாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமாங்கிற அளவுக்குலாம் இருக்கும். கோட் சூட் போட்டிருக்கனால எவனுமே காசு கொடுக்க மாட்டான். அப்படி அவார்ட் கொடுக்கலன்னா அந்த அவார்டுக்கே வந்து மதிப்பில்லை நான் சொல்கிறேன். ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும், அவர் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி இறங்கி நடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நான் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எஸ் எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே. போய்வா நண்பா வாஸ் வெரி குட். சின்ன ரோல் தான், பட் வேல்யூட் ரோல். இட் வாஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் இட் வாஸ் லைக் வித் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட். இட் வாஸ் நியூ. அவர் பிச்சைக்காரனா நடிக்கலைங்க, வாழ்ந்து காட்டியிருக்காரு அந்த படத்தில். ரெண்டுத்துக்குமே வெயிட்டேஜ் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் வித் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட். ஸோ இட் வாஸ் வெரி குட். பட் கண்டிப்பாக 3 hours மைனஸாக இருக்கா இல்லை லேக் ஆகுது? இல்லைங்க, நாங்கள் 3 hours மேலேயே உட்காந்து பார்த்துட்டு வந்தோங்க. நல்லா தானே இருந்தது. இன்ஃபினிட்டி. ஏன்னா அவருக்கு நேஷனல் அவார்டு வரப்போகுது. சூப்பராக இருந்துமா? நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குங்க. நல்லா ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. மிரட்டிட்டு இருக்காரு தனுஷ், நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நான் தேவைப்படுற படம் தான் அதெல்லாம். நல்லா நடிச்சிருக்காரு. செம்ம ஆக்டிங் நல்லா இருக்கு. தனுஷ்காக நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுக்கா. படம் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அந்த நம்ம பெகர்ஸ் இருக்காங்களா அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, போய் பாருங்கள். தொண்டை லெவலுக்கு இருக்குது. நான் வீட்டில் பார்த்தோம்னா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் சார் ஒரு பிஜிஎம் என்ட்ரிக்குமே செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸ் போடணும். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் தனுஷ் வர பார்த்தோம் சில்வர் ஸ்க்ரீனில். அது வேறு லெவலில் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் நல்லா வந்திருக்குக்கா. நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு இப்போ தான் வரேன். நல்லா வந்திருக்கு. நல்ல மெசேஜ் கண்டென்ட் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். டிஎஸ்பி மியூசிக் செம்மையாக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. நல்லா வந்திருக்கு. நல்ல ரோல்னு. இந்த ரோல் கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி இறங்கி நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. செம்மையாக நடிச்சிருக்காரு. சொல்லவே வேணாம். கண்டிப்பாக அவருக்கு எதுக்குமே அஸ் அ பெக்கராக இவ்வளோ நேரமாக ஆக்ட் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு அவார்டு இருக்குது. நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நான் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் ரோல் தான். நாங்கள் கூட நெகட்டிவ் ரோலில் தான் நடிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் பாசிட்டிவ் ரோல் தான் நடிச்சிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக. டிஎஸ்பி செம்மையாக மியூசிக். பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு இதுக்குமே அந்த ஒரு பாட்டு தான் இருந்திருக்காங்க ஃபெமிலியராக தெரியும். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த டேரக்டர் இருக்கார்ல, அவர் சரியாக செதுக்கியிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பாருங்களேன். அப்படி எடுக்கவே முடியாது. நல்லா எடுத்திருக்காங்க. ரேட்டிங் வந்து 5 out of 5. நான் எதுவுமே லேகே இல்லைண்ணா. அவ்வளோ சேர் கம்பளா நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், மார்க் மை வேர்டு. ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக அந்த படத்தை கொடுத்தே ஆகணும். நான் எப்படி சொல்லுவேன், அந்த ட்ரம்ப் தான் முடிவு பண்ண வரான்னு தெரில. ஏன்னா அந்த படத்தை கொடுத்தா ஆஸ்காருக்கான மரியாதை இன்னும் கூடும். மைனஸ்ன்னு சொல்லவே எதுவுமே மைனஸே இல்லை. பாசிட்டிவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அவர் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல பாசிட்டிவ். படம் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணிருக்காரு தனுஷ் சார். ஆஃப் ஸ்க்ரீன் அவ்வளோ பார்த்துருந்தா அந்த அங்கேயும் படம் சூப்பராக இருக்குது. அடுத்து வடச்சென்னை 2026 வடச்சென்னை தான் வெயிட்டிங். நாங்கள் இந்த படம் சூப்பராக இருக்குது. அது ஆக்டிங்லாம் இன்னும் ஆக்டிங் குறை சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் அவார்டு எடுத்துக்க சொல்லுவேன். கண்டிப்பாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. கண்ணில் கலங்கி சிலையை பார்த்து அவர் நடிப்பு பார்த்து நேஷனல் அவார்டு மட்டும் எடுத்துக்க சொல்லுவேன். நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக்கு நாங்கள் அடிச்சோன்னா எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. ப்ரோ தெலுங்கு இங்கிலீஷ் எதில் நினச்சாலும் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. அவங்க கிரிஞ்சாக எடுத்து வச்சுட்டாங்க. இது பாருங்கள், இது பயங்கரமாக இருக்கும். இந்த படம் சூப்பராக இருக்குது. இந்த படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்தெந்த நடிகர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு
ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக குபேரன் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். உண்மையிலேயே படம் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு படம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகும், யாருக்குமே கனெக்ட் ஆகாமல் இருக்காது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு சும்மா வந்து உட்காரத்துக்கு வராதிங்க தயவு செஞ்சு. படம் நீங்கள் பார்க்கணும், ஓகே நான் ஒரு ஸ்டோரி பார்க்கணும், ஒரு பர்ஃபார்மரை நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை நான் ஒரு ஆக்டராக போகிறேன் ப்ரோ, நான் சினிமாவில் பெரிய ஆளாக வர போகிறேன் ப்ரோ, நான் ஒரு ஆக்டிங் கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு பர்ஃபார்மர்னா நீங்கள் யாரும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சீரியஸாக தனுஷ் வந்து தலைவன் ஒரு பெரிய பர்ஃபார்மர் ப்ரோ, டாப். அவரை யாராலையுமே அசைக்க முடியாது. அதான் சொல்லிட்டாரு அவரே ஆடியோ லான்ஸில், ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது, சும்மா நவுத்த கூட முடியாது உங்களால். சீரியஸாக படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பயங்கரம். சோஷியல் மெசேஜ் தான், எல்லாருமே சமம், அவ்வளோதான். அதுதான் சொல்ல வரேன். நார்மலாக வந்து தனுஷோட கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்லேயே வந்து அவர் என்ன சொல்ல வராரோ அது கனெக்ட் ஆகும்ல, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எல்லா படமே ஹிட்டு தான். ஸோ இதுவும் ஹிட்டு, சூப்பராக கனெக்ட் ஆச்சு. ஸ்டோரி நான் என்னன்னு சொல்ல, மெசேஜ் நான் என்னன்னு சொல்ல வரல. படம் வந்து நேராக வந்து பாருங்கள், ஃபோனில் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாருக்குமே கேட்டுக்கிறது ஒரு பெரிய வேண்டுகோளாக தான். ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த படம் மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு சின்ன படம் எடுக்கிறதுமே அவ்வளோ பெரிய கஷ்டம். ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்துட்டு நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஓடிடியில் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தை தேட்டரில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிடாதீங்க. தேட்டரில் வந்து பாருங்கள், படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வரும். சீரியஸாக அப்படி அவார்ட் கொடுக்கலன்னா அந்த அவார்டுக்கே வந்து மதிப்பில்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சீரியஸாக அவ்வளோ ஒரு பர்ஃபார்மர், அதை தான் சொல்கிறேனே, அப்படியே கனெக்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இவங்களாரும் மிரட்டி கூட்டிட்டு வந்தேன். ஒரு 2 தனுஷ் ஃபேன்ஸ் தான், வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இவனுங்களே வந்து நீ கூட்டினா படத்தை மிஸ் பண்ணியிருப்போமேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து அஜித் விஜய் அடிச்சுக்கிற கும்பலில் நாங்களாம் தனுஷ் நடிச்சுக்கிறோங்க, இவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுல்ல, அவ்வளோதான். படம் ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. படம் செமையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்தது. மெயினாக தனுஷை நான் மீட் பண்ணிவிட்டேன், அவருக்கு நான் கை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் நின்று அவர்கிட்ட எங்களால் இது பண்ண முடியல, அது ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஃபோட்டோ எடுக்க முடியலன்ட்டு. பட் படம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு எல்லாருமே சில பேர் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து அவர் உண்மையாகவே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லா ஹிட் ஆகும். பாட்டுமே நல்லாயிருக்கு, பிஜிஎம் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது, மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் கேரக்டருக்கு அவர் கரெக்டாக நடிச்சிருக்காரு. ரேட்டிங் நீங்கள் என்ன ரேட்டிங் சொல்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா அது டாப் லெவலில் போயிட்டே இருக்கும். ஸோ 100 சொன்னீங்கன்னா 1000 அதுக்கு மேலே தான் இருக்கும். நேர்லேயே பார்த்துட்டேங்க, கிளைமேக்ஸ் பாருங்கள். ஆக்சுவலி குபேரா மூவி இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவின்னு சொல்லலாம். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசிகர்களாக எதிர்பார்த்து வந்தோம்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு டாக்குமெண்ட்ரியான மூவிஸ்லாம் லைக் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது பெஸ்ட்டான மூவின்னு சொல்லலாம். டோட்டலாக இந்த படம் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இதில் அரசியல் இருக்குது, உள்நோக்கம் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், பஸ்ஸில் போகும்போது கூட பிச்சைக்காரங்களாக இருந்தால் இறக்கி விட்ருவாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து பின்னாடி தள்ளி உட்கார வைக்கிறது, கீழே உட்கார வைக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை பேர் நம்ம கண் முன்னாடியே பார்த்துருப்போம், அவங்கள நம்ம மதிக்காமல் போய் தொலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. அதுலலாம் நம்மளால் சகிச்சிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட டெத்து. ஆக்சுவலி நம்ம அரசு நிறையா விஷயங்கள் கொண்டு வந்தாலுமே இன்னும் அவங்களுக்கான அந்த ஒரிஜினலான டெத்துக்கான அந்த ஒரு மரியாதை வந்து கிடைக்கவே இல்லை. அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு நாய் டெத்தானா அதுக்கான கொடுக்குற மரியாதையை கூட மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. டோட்டலாக அதுக்கான ஒரு இதுதான் போகும். ஆனால் இந்த தனுஷ் சாரோட ஆக்டிங் உண்மையிலே பாராட்டி ஆகணுங்க, வேறு லெவல். ஒரு 5 சீனில் நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும், அவ்வளோ பெரிய ஆக்டராக உண்மையிலே பிச்சைக்காரனாக இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமாங்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஒரு ட்ரெயின் சீன்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரயில்வே ஸ்டேஷனில் மயக்க மட்டும் டப்புன்னு விழுவார் பசியில், கோட் சூட் போட்டிருக்கனால எவனுமே காசு கொடுக்க மாட்டான். அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இதாக இருக்கும். ஆனால் இது ஒரு தெலுங்கு மூவி, யோசித்து பாருங்கள். ஆக்ஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்ப்போம், தெலுங்குனாலே ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன் சுத்தமாக இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. நாகார்ஜுனா சாருக்காவது ஒரு ஃபைட் சீன், ஒரு கன்சார்ட் சீன் கொடுப்பாங்க, இதில் அதுவும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆன்மீகம்னு எடுத்தால் வேண்டுதலாக இருக்கும், நிறைவேற்றலாக இருக்கும், காரியம் அவர் தான் ஆன்மீகம். ஆனால் இங்கே பிச்சைக்காரன் தான் ஸ்டார்டிங், அங்கே தான் தனுஷ் பயணிச்சுன்னு வராரு.
புரியுதுங்களா? இதுதான் கதை. இது ஒன் மோர் லைனில் என்னன்னா, தயவுசெய்து எவ்வளோ பேர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, மந்திரியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் என்னங்க, தான் பொண்டாட்டி பேரில் தான் பிள்ளைங்க பேரில் தான் டெபாசிட் பண்ணுறீங்க வெளிநாட்டில். பிச்சைக்காரன் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்குறான்? 3 வேளை சோறு தான் கேட்குறான். எவ்வளோ பணத்தை நான் காப்பாற்றிக்கிறேன், எனக்கு 3 வேளை சோறு போடுறேன். ஆனால் இனிமேல் நீ பண்ண நினச்சி அவங்களுக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருங்களேன், படிப்பு நல்லா சொல்லிக் கொடுக்கல, நல்லா கல்வி தரத்தை அவங்க கொடுங்க. அதுதான் தனுஷ் இங்கே ஓட்டி காட்டுற படத்தில். அதுதான் கதைங்க. ரொம்ப பேர் நிறைய ரிவ்யூ ஏதோ கொடுப்பாங்க, சூப்பரான ஸ்டார், சூப்பரான கிடையாது. சூப்பரானுங்க. அவர் கொடுத்த காசு பாடி லாங்குவேஜ் தான் உழைச்சிக்கிறாரு கிடையாது. ஆனால் கருத்து சொல்ல தானே மெயின் ஒரு படத்துக்கு வேணும் விமர்சனம். கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 5 மொழி நடிகர்களில் யாருமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிச்சைக்காரனாக வாழ முடியாது. ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு நெகட்டிவுமே ஒவ்வொரு ஒவ்வொரு ரத்தமும் அந்த மாதிரி பிச்சைக்காரணமாக அவருக்கு வாழ்ந்துருக்கிறாரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு விசில் சத்தம், அவங்க ரசிகர்கள் அப்படி கொண்டாட்டம். இடைவேளையில் வந்து யாருமே இடைவேளைக்கு தண்ணி கொடுக்கவும் போகல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ரொம்ப வருத்தப்பட வச்சு தான் படம் பார்க்க வச்சுருக்காங்க. ஏன்னா பிச்சைக்காரன்னா என்ன சும்மாவா, பிச்சை எடுத்தால் தான் ஜோர் இல்லையா? அப்போ ஃபீல் பண்ணி தான் நம்மளை இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. 2-3 இடத்துல நானும் அழுதுருக்கிறேன். படம் ஃபுல்லாகவே ஃபீலிங் தான். சும்மா உங்களுக்கு தூக்கி இப்போ $100 கொடுத்துருவானா? உழைக்கணும்டா, நேர்மையாக உழைக்கணும். எப்பா குபேரன் ஆல் ஓவராக சூப்பராக இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் எல்லா பிச்சைக்காரனும் இருக்கக்கூடாது, அவனுக்கும் வீடு வாசல் வேணும். பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அழகா தத்துருவமா அந்த பிச்சைக்காரனாவே இந்த குபேரன் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. படம் சூப்பரு. டிஎஸ்பி மியூசிக்கு ஃபேண்டாஸ்டிக்கு. நாகார்ஜுன் சார் கண்டிப்பாக தப்பான வழிக்கு போனால் நமக்கு இந்த முடிவு தானே அவரும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 4-5 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர்.